எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் லெனியில் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. அவுட்டிங் பீச் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. நாங்கள் வந்து ஸோ அந்த வே போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஆன் த வே கிடையாது. இன்னும் வந்து அம்மாவும் ஜெயந்தியமாவும் வரல. நாங்கள்லாம் வந்து கீழே வந்துட்டோம். இன்னும் அவங்க வரல. வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். நாங்கள் போகலாம். ஹாய். ஸோ நாங்கள் பீச்சுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லெனி மாது பேகு வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் போர்ட்டரில் போட்டு வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பீச்சுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மண்ணில் தான் நடந்து போனோம். இப்போ வந்து பீச்சில் இந்த மாதிரிலாம் கட்டி விட்டுக்கிறாங்க. நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. லெனிமா அப்பா அச்சு பாப்பெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் போர்ட்டரில் போட்டதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் போகிறோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு லெனிமா ரியாக்ஷன் இன்னும் நாங்கள் பார்க்கல. இனிமேல் தான் போய் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். இங்கே பேர் பீச்சு போகலாமா? பீச்சுக்கு சொல்ல பதில் சொல்ல அம்மாக்கு. அடிக்க வைக்கவா? பெருசா வருது ரம்யா. பாருங்க அம்மா கால் பண்ணி பாப்பா. தண்ணில இருக்கியா லெனிமா? பயப்படுதுரி. இங்க பாரு பீச் பாரு. இங்க பாரு ஸோ நல்லா பீச்சில் விளையாடியாச்சு. அதுக்கப்புறம் போர்ட்டரில் போட்ட பேகும் வந்துடுச்சு. லெனினுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுட்டு தான் வந்து கொடுத்துட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். சீஸ் பால்ஸ், அப்புறம் வெங்காய பஜ்ஜி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து வாங்கியிருந்தோம். சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அம்மா பக்கத்துலேயே வந்து அந்த கேம்லாம் வச்சுருந்தாங்க. அது போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அச்சுவும் பாப்புவும் போயிட்டாங்க. சாப்பிட்றத விட்டு 2 பேரும் போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜெயந்திமாவும் சரி ஆப்போசிட் கடையில் நிறைய பொருள் வச்சுருக்காங்க, நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை கேம் விளாட்னதில் ஒரு 2 கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து 3 ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரி வந்து நாங்கள் ஜெயித்தோம். சரி கொடுத்த காசுக்கு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பால் போடுற கேம் இருந்தது. அது வந்து அச்சும் பாப்பும் விளையாடணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கேமையும் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5, 10 அப்படின்னு வச்சுருந்தாங்க. 5, 10 வந்து விழுந்தால் வந்து கீ செயின் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 20, 30 அந்த மாதிரி வந்து விழுந்தால் ஃப்ளவர் வாஷ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 40லாம் விழுந்தால் வேறு ஏதோ ஜாடியோ ஏதோ ஒன்று சொன்னாங்க, பூக்கட்டி வைக்கிற ஜாடி. அதுதான் சரி நாங்கள் விளையாடும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் 25ஓ 30ஓ சம்திங் போட்டோம். அதனால் வந்து ஃப்ளவர் வாஷ் கொடுத்துருந்தாங்க. இந்த கேமே வந்து நாங்கள் 2 டைம்ஸ் விளாடணும். அதனால் 2 ஃப்ளவர் வாஷ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்து சாப்பிடலாம், சரி எங்கே ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
அடையார் பீச்சில் இருந்து போரூர் வரைக்கும் தேடிக்கிட்டே வந்தோம். அப்புறம் போரூர் வந்ததுக்கப்புறம் தான் வைரம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி நிறைய கூட்டமாக இருந்தது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம். ஆக்சுவலாகவே ஃபுட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் தந்தூரி, பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஹோட்டல் பேர் வந்து வைரம். ஸோ வந்து சூப்பராக இருந்தது ஃபுட்டு. நீங்களும் அங்கே இந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.